அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். முஸ்லிம்களாக உள்ளவர்களுக்கு யாரும் விரோதிகள் கிடையாது. முஸ்லிம்களாக உள்ளவர்களுக்கு விரோதி என்பவன் சைத்தான் தான். என்ன சைத்தான்? அதுவும் முபீன். சைத்தான் தான் உங்களுக்கு எதிரி, வேற யாரும் எதிரி கிடையாது. முஸ்லிம்களுக்கு அந்த கட்சி எதிரி, இந்த கட்சி எதிரி, அந்த ஜாதி எதிரி, இந்த ஜாதி எதிரி என்று இஸ்லாத்திலே கிடையாது. முஸ்லிம்களாக உள்ளவர்களுக்கு ஒரு கையில குரானை ஏந்தி கொண்டு இன்னொரு கையில இந்திய சாசனத்தை ஏந்தி கொண்டு நடக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துக்கு விரோதிகள் யாரும் கிடையாது. அனைவரும் நமக்கள், உலக மக்கள். ஆதம் அவ்வாவுக்கு பிறந்தவர்கள், ஆதம் அவ்வாவுக்கு பிறந்தவர்கள், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவர்கள், பார்வதி பரமசிவனுக்கு பிறந்தவர்கள். ரகுவம்சம் என்கிற சான்ஸ்கிரிட் இலக்கியத்தை நான் படிக்கும் போது அது 2வது ஸ்லோகம் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறது சொன்னா, குரானிலே பைபிளிலே என்ன சொல்லி இருக்கிறதோ அதே இங்கே ஆதம் அவ்வா என்று சொல்லி இருக்கிறது. அங்கே ஆதம் அவ்வா என்று ஏவாள் என்று பைபிளிலே சொல்லுவார்கள். இந்த ஆதம் ஏவாள் என்பதை ரகுவம்சத்திலே பார்வதி பரமசிவன் என்று சொல்கிறார். ஜகத்தக பித்ரோ வந்தே பார்வதி பரமசிவம் என்றுதான் இந்த காவியத்தை தொடங்குகிறது. ஆக ஏதோ ஒரு வகையில எல்லாம் உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரு தாய் நதி மக்கள் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமது முன்னோர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாம் எல்லாம் உருவாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முஸ்லீம் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு கையில குரானை ஏந்தி கொண்டு இன்னொரு கையில இந்திய சாசனத்தை ஏந்தி கொண்டு செல்லுகிற அதே நேரத்தில் நாம் யாருக்கும் விரோதிகள் அல்ல. நமக்கு விரோதி என்று இருக்குமானால் அது சைத்தான் மட்டும்தான் இருக்க முடியும். சைத்தானுடைய ஊசாட்டத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை தவிர வேறு யாருக்கு விரோதிகள் அல்ல. அரசியல் ரீதியாக அவர் விரோதி, மத ரீதியாக இவர் விரோதி, ஜாதி ரீதியாக அவர் விரோதி என்று யாரையும் விரோதித்து பாராட்ட வேண்டிய பொறுப்பு கடமை முஸ்லிம்களுக்கு இல்லை. முஸ்லிம்களுக்கு தெளிவாக கற்பிக்கப்பட்ட உண்மை இதுதான். அந்த அடிப்படைகள் எல்லாம் நமது முன்னோர்கள், நமது தலைவர்கள் நம்ம கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார்கள். அந்த வழியிலே செல்வதுதான் நியாயம் என்று நாம் நினைக்கிறோம். அந்த வழிதான் வெற்றி பெறக்கூடிய வழி என்று நம்புகிறோம். இன்று நேற்று நாம் அதே நடப்போம், இன்றும் அப்படித்தான் நடக்கிறோம், நாளைக்கும் அப்படித்தான் நடப்போம். ஆக குர்ஆன் சொன்னது மாதிரி நேற்றை விட இன்று உங்களுக்கு நல்லது, இன்றை விட நாளை மிக மிக நல்லது. இந்த வழியிலே நீங்கள் செல்லும் போது ஒரு கையில குர்ஆனை ஏந்தி கொண்டு இன்னொரு கையில இந்திய சாசனத்தை ஏந்தி கொண்டு உலக மக்கள் அனைவரும் உருதாய் மக்கள் என்ற உணர்வோடு உலகத்தில் உள்ள அனைவரும் யாதும் ஊர் யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற தமிழ் மொழி கற்றுக் கொடுத்திருக்கிற பாடத்திலே செல்லுகிற காலமெல்லாம் வெல்லுகிற காலம். இதை நம்ம நாளைய வரலாறு நிச்சயமாக சொல்லும் என்பதை சொல்லிக் கொண்டு இந்த அற்புதமான